ஜொகூர் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிகள் தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து தத்தம் வேட்பாளர்களை முன்னிறுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். அளவுக்கு அதிகமான ஆத்திரமூட்டல்களின்றி முதிர்ச்சியான பிரச்சார அணுகுமுறையை கடைபிடிப்பதன் மூலம் ஒற்றுமை அரசாங்கத்திற்குள் நல்லிணக்கத்தை பேணுவதில் இரு கூட்டணிகளும் உறுதியாக உள்ளன என்று கோத்தாத்திங்கியில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் தெரிவித்தார். ஒரே தொகுதியில் போட்டியிட்டாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதில்லை என்பது தாங்கள் பின்பற்றும் அணுகுமுறைகளில் ஒன்றாகும் என்று அவர் மேலும் கூறினார். நெகிரி செம்பிலானிலும் இதே அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றும், மேலும் தனிப்பட்ட அல்லது தரம் தாழ்ந்த தாக்குதல்களை தவிர்ப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். இரு தரப்பிலும் யாரேனும் தவறு செய்தால் நாம் நிலைமையை சீரமைத்து அமைதிப்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக ஜனநாயகம் பேணப்பட்டு மிக சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இன்றைய அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரம் என்பது இனி எதிராளிகளை அவமதிப்பது அல்ல, மாறாக ஒரு கட்சியின் வேட்பாளர்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மையை முன்னிலைப்படுத்துவதே ஆகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாந்தி தொகுதியில் போட்டியிடும் பரிசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் நஹீப் கசாலி மற்றும் பாசிர் ராஜா தொகுதியில் போட்டியிடும் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஆடாம் பாபா ஆகியோரை வலுவான தொழில்முறை தகுதிகளை கொண்ட வேட்பாளர்களுக்கு உதாரணமாக அவர் குறிப்பிட்டார். ஜொகூரில் கடுமையான போட்டி நிலவினாலும் கூட்டாட்சி மட்டத்தில் பரிசான் நேஷனல் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் கட்சிகளுக்கு இடையிலான உறவு வலுவாகவே உள்ளது என்று ஜாகித் தெரிவித்தார். முடிவெடுப்பதில் துணிச்சலும் மக்களின் முன்னுரிமைகளை புரிந்து கொள்ளும் திறனும் கொண்ட தலைமையும் ஜொகூருக்கு தேவை என்று பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பிரச்சனைகளை சரியாக மதிப்பிடவும் உள்ளூர் சமூகங்களின் மனநிலையை உண்மையாக புரிந்து கொள்ளவும் கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இறைவன் நாடினால் பக்காத்தான் ஹரப்பான் தொடர்ந்து மக்களின் குரலை கொண்டு செல்லும் என்றும், ஜொகூரின் நலன்களை பாதுகாக்கவும் மேலும் இந்த மாநிலத்தை மிகவும் முன்னேறிய ஒன்றாக உயர்த்தவும் பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாங்கள் போட்டியிடும் குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு ஏற்றவாறு வாக்குறுதிகளை வழங்குவதில் கவனம் செலுத்துவதால் ஜொகூர் மாநில தேர்தலுக்காக பாஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிடாது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பகமான எதிர்க்கட்சியாக செயல்படுவதே கட்சியின் நோக்கம் என்று இன்று பாஸ் கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு அவர் இதனை தெரிவித்தார். 56 தொகுதிகளில் வெறும் 11 இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறோம். அந்த தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சில பகுதிகளில் பிரத்யேக சலுகைகளை வழங்குகிறோம் என்று அவர் கூறினார். மாநில சட்டமன்றத்தில் பாஸ் கட்சியின் பங்கு மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கட்டுப்பாடாக செயல்படுவதாகவும் சமநிலையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் என்று துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். அரண்மனைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஜொகூர் தேர்தலுக்கான தனது முக்கிய வேட்பாளராக பக்காத்தான் ஹரப்பான் எந்த வேட்பாளரையும் அறிவிக்கவில்லை என்று மஸ்ரி மாலிக் தெரிவித்துள்ளார். மாநில தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு மந்திரி பசார் பதவிக்கான முக்கிய வேட்பாளரை அறிவிப்பது தேவையற்றது என்று கூட்டணி கருதுவதாகவும், ஏனெனில் அந்த நியமனம் இறுதியில் ஜொகூர் ஆட்சியாளரின் கையில்தான் உள்ளது என்றும் புத்ரி வங்சா தொகுதியின் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளருமான அவர் கூறினார். அரண்மனையின் முடிவுகளை தாங்கள் மீற விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலாக மாநிலத்திற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய தயாராக இருக்கும் திறமையான வேட்பாளர்களின் குழுவை தாங்கள் வழங்குகிறோம் என்று நேற்று இஸ்கண்டார் புத்ரியில் நடைபெற்ற இளைஞர் கலந்துரையாடல் அமர்வுக்கு பிறகு அவர் தெரிவித்ததாக தி ஸ்டார் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் ரெங்கிட் தொகுதிக்கு போட்டியிடும் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் யாசித் பக்ரியை முன்னாள் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசி ஆதரித்துள்ளார். ஜொகூர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பு ரெங்கிட் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புவாட் தான் தற்போது எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பில் இல்லாததால் எந்த வேட்பாளரையும் ஆதரிக்க தமக்கு சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்தார். அமானா வேட்பாளரை ஆதரிப்பதற்கான காரணமாக யாசித்தின் உள்ளூர்வாசி என்ற தகுதியை அவர் குறிப்பிட்டார். யாசித் ரெங்கிட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பதாலும் அந்த தொகுதியில் வசிப்பதாலும் தாம் அவரை தேர்ந்தெடுப்பதாகவும், அவர் ரெங்கிட்டில் உள்ள ஒரு மசூதியின் தலைவராகவும் இருக்கிறார் என்றும் புவாட் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார்.
ஜொகூர் தேர்தலில் தனது கட்சி பெரிகாத்தான் நேஷனலுடன் ஒத்துழைப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மாசிசா தலைவர் வி கா சியோங் நிராகரித்துள்ளார். பரிசான் நேஷனலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஆதாரமற்ற முயற்சிகள் இவை என்று அவர் கூறினார். எந்த ஒரு தொகுதியிலும் அரசியல் ஒத்துழைப்புக்கான எந்த ஆதாரமும் இல்லாததால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அர்த்தம் இல்லை என்றும் அவர் கூறினார். புனையப்பட்ட கதைகளை கொண்டு மற்ற கட்சிகளின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள். மக்கள் முட்டாள்கள் அல்ல என்று ஜொகூர் பாலோவில் நடந்த ஒரு பிரச்சார நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டுகளை கையாள்வதை விட மந்திரி பஜார் ஓன் ஹபீஸ் காஷியின் கீழ் அரசாங்கத்தின் நிர்வாக பதிவுகளில் மாசிசா கவனம் செலுத்தும் என்று வி கூறினார். சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளிநாட்டு செவிலியர்களை வரவழைக்கும் திட்டத்தில் சிக்கலான செயல்முறைகள் உள்ளது என்றும் அது அதிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வீட்டு பணியாளர்களை பணியமர்த்தும் முதலாளிகள் சந்திக்கும் செலவுகளைப் போலவே முகவர் கட்டணங்கள் உட்பட பல்வேறு செலவுகளை அரசாங்கமும் ஏற்க வேண்டி இருக்கும் என்று சுகாதார அமைச்சின் பொதுச் செயலாளர் ஹஸ்னோல் ஜம் அமத் தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்றும், ஆனால் அது இன்னும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தகுதிகளை அங்கீகரிப்பது போன்ற சிக்கல்களும் உள்ளதாகவும், எனவே செய்ய வேண்டியவை நிறைய உள்ளது என்றும், இந்த அணுகுமுறை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். திரங்கானுவில் உள்ள டத்தாரான் குவாலா நெருஸ் கடற்கரையில் இருந்து சுமார் 9 கடல் மைல் தொலைவில் நேற்று இரவு கணவாய் மீன்பிடிக்கும் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். 3 காயமடைந்தனர். மேலும் 8 பேர் மீட்கப்பட்டனர். இரவு சுமார் 7:30 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்த போது கொலம்பூரை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 10 பேர் கணவாய் மீன்பிடிக்கும் பயணத்தில் இருந்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர் படகு குழு உறுப்பினர் அமாட் நசோருடின் முகமது ஜலீல் எனும் 37 வயது ஆடவர் என கோலத்திரங்கானு காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் அடையாளம் காட்டினார். படகு ஓட்டுநர் முகமது அவாய் சாரி எனும் 39 வயது நபர் மற்றும் மற்ற 7 பங்கேற்பாளர்கள் இந்த விபத்தில் உயிர் தப்பினர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அஸ்லி கூறினார். சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.